போங்கய்யா 113 ரன்ஸோடைய சன்ரைஸ் அணி ஓல் அவுட் ஆகிட்டுது. என்ன நடந்துச்சுட்டே தெரியல. சன்ரைஸ் அணிக்கு இன்னைக்கு மேட்ச் வந்து விறுவிறுப்பாக போகும்போது பார்த்தா வெறும் 113 அடித்து ஓல் அவுட் ஆகிட்டாங்க சன்ரைஸ் அணி. அதுவும் 18.3 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க கேகேஆர் அணி. என்ன போலிங்கப்பா கேகேஆர் அணின்ற வேற லெவலில் போலிங் போட்டாங்க. இன்னைக்கு யாருமே குறை சொல்கிற அளவுக்கு போலிங் இல்லையப்பா. எல்லாருமே வேற லெவலில் போலிங்கை போட்டு தாறுமாறாக விக்கெட்டை எடுத்து சன்ரைஸ் அணியை 113 ரன்னோடைய ஓல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் வந்து கேகேஆர் அணியை பார்த்தோம்னா ரசல் வந்து 3 விக்கெட் எடுத்தாரு, ராணா வந்து 2 விக்கெட் எடுத்தாரு, ஸ்டார்ஸ் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு வேற லெவலில் போலிங் போட்டாங்களேப்பா. இன்னைக்கு வந்து ஐபிஎல் விறுவிறுப்பாக போகும்போது பார்த்தா இப்படி சொக்கு நூறு ஆக்கிட்டாங்களே கேகேஆர் அணி. சன்ரைஸ் வந்து இன்னைக்கு தாறுமாறா அடிக்குமென்று எதிர்பார்த்தா எல்லா ரசிகர்களும் கண்ணில் மண்ணை தூவி போட்டாங்களப்பா. என்ன இவ்வளோ நாள் என்ன அடிச்சாங்க. இப்போ பார்த்தா ஃபைனலுக்கு வந்து இன்னைக்கு யாருமே எதுவுமே அடிக்கலை என்று தான் சொல்ல இயலும். ஏன்டா ரன் எதுவுமே பெருசாக யாருமே அடிக்கலை. ஏன்னா கேகேஆர் போலிங் வந்து அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இன்னைக்கு மேட்ச் போகும்போண்டு பார்த்தா கடைசியில் இப்படி போயிட்டுதாப்பா. எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க இன்றைக்கி சன்ரைஸ் அணி வருவாங்க, அப்படி 200 அடிப்பாங்க, இன்னைக்கு கப்பு தூக்குவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு கேகேஆர் அணி தான் கப்பு தூக்க போகுது. அதுக்கு எத்தனை ஓவரில் மேட்சை முடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே அவங்கண்ட பக்கமாக இருக்குது கேகேஆர் அணியின் பக்கம். ஏன்னா பேட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது கேகேஆர் அணி. அவங்க எப்படின்னு பார்த்தா இப்போ 113 ரன் 8 ஓவர்லேயே முடிச்சுட்டு போகக்கூடிய ஆக்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி சன்ரைஸ் அணி கப்பு தூக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு 113 ரன் யாரும் இந்த டீம் வேண்டாலும் அடிச்சிருவாங்க. ஸோ வந்து இன்றைக்கி கேகேஆர் தான் கப் அடிக்க போகுதுன்னு எனக்கு வடிவாக தெரியுது. ஸோ உங்களுக்கு இன்றைக்கும் கேகேஆர் தான் அடிக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இல்லை நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி அடுத்த ஸ்கோருக்காண்டி நாளைக்கு காலையில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேகேஆருக்கு கங்க்ராச்சுலேஷன். எப்படி நீங்களாம் கப் அடிக்க போறீங்கன்னு தெரியும். நான் அதுக்கு முதலே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எப்படி நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு யாருக்கு கப்பு தூக்க போகிறாங்கன்றதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.